வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 16/8/2025 ஆடி மாதம் 31ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர். தெய்வ வழிபாடுகளுக்கு உகந்த நாள். நீண்ட நாட்களாக விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் அனுகூலம். பொறுமையாக இருந்து எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் இருந்த ஒரு மனத்தாங்கல் குறைகள் கண்டிப்பாக நிவர்த்தி ஏற்படும். மனதில் இனம் புரியாத ஒரு புத்துணர்வு ஏற்படக்கூடிய நாள். தொழில் ரீதியாகவோ ஏதோ ஒரு விதத்தில் டிப்ரெஷன் அமைப்பு மாறுவதை கண்கூடாக உணரலாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி வந்தே தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெற்றாலும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். தொழில் சார்ந்த விஷயத்தில், வியாபாரத்திலோ தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த விஷயங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். புது பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கக்கூடிய பிராப்தங்கள் மனதில் ரொம்ப நாட்களுக்கு பிறகு சந்தோஷம், பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். ஏற்றங்கள், அலைச்சல்கள், நண்பர்களை சந்திப்பது, உறவினர்களை சந்திப்பது என்று இருந்தாலும் மனதில் ஏதோ ஒரு பதட்டமோ ஒரு மன அழுத்தமோ காணப்படும். மதியத்திலிருந்து தெய்வ வழிபாடுகளுக்கு உண்டான மார்க்கத்தில் மனம் செல்வதால் சந்தோஷங்கள் ஏற்படும். இழுபறியாக இருந்த ஒரு சிக்கல் மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். மதிய மணி 2 மணி வரை சந்திராஷ்டிரம் இருப்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வாகனங்களிலும் குடும்பத்திலும் சந்திராஷ்டிரமத்திற்கு மதிப்பு கொடுப்பது நன்மை தரும். தொழில் நிமித்தமாக எல்லா விஷயங்களும், படிப்பு நிமித்தமான, உத்தியோக நிமித்தமான, வியாபார நிமித்தமான எல்லா விஷயங்களும் சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். மாலை 2 மணி 1 நிமிடத்திலிருந்து பதட்டமில்லாமல் சந்திராஷ்டிரம் இருப்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபமோ, வெளியிடத்திலோ பழக்க வழக்கத்திலோ கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழிலில் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். ஏற்றங்கள், நல்ல செய்திகள் கன்ஃபார்மாக கிடைக்கக்கூடிய நாள். தொழிலில் இன்க்ரிமெண்ட்டோ ப்ரமோஷனோ எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு அனுகூலங்கள் கிடைப்படும். படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகள் நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள்.
இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். டக்கென்று எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். ரொம்ப நாட்களுக்கு பிறகு இருந்த சங்கடங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். துணை அல்லது துணைவியாருடைய அனுசரணையான அமைப்பு ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் நம்பிக்கையை ஏற்படுத்தும். மேலதிகாரிகள் விஷயத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். பிள்ளைகள் விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சங்கடம் ஒன்று நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவது சாத்தியத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் பிள்ளைகள் விஷயத்திலும் அனுகூலமான அமைப்பு ஏற்படும். உறவினர்கள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பதும் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வதும் புத்திசாலித்தனம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.